இவனுக்கு டார்க் சர்க்கிள் வந்துடுச்சோ. யோ அண்ணா, நைட் ஃபுல்லா தூங்குறியா இல்லையா? இன்னும் மூஞ்சி எல்லாம் அங்க அடி வாங்கின மாதிரி அதுவும் இல்லாம டார்க் சர்க்கிள் எல்லாம் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு வீட்டுல வேற அம்மா அப்பா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் இருந்தா எவன் உனக்கு பொண்ணு தருவான்? இருமா நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. அதெல்லாம் இல்ல, நான் சொல்றது நீ கேளு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதனால வந்துச்சுன்னு போது சொல்றேன் கேளு. ஒண்ணு தூங்காம இருப்ப, இல்ல ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கும், இல்லன்னா உன் உடம்புல அயனோ இல்ல விட்டமின் ஈயோ சியோ கம்மியா இருந்தா வரும். ஆனா உன் உடம்புல அதெல்லாம் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவ்வளவு பேசுறியே, கொஞ்சம் தயவு செய்து நான் சொல்றதை கேளுமா. அதெல்லாம் அப்புறம் நீ சொல்லு, நான் கேட்கிறேன். இதுக்கான ரெமிடியை சொல்றேன், பண்ணு. அப்புறம் பொண்ணு கிடைக்காது பத்துக்க. பாக்குறவங்களா இருக்கே வேணான்ட்டு போயிடுவான். நீ என்ன தெரியுமா பண்ற? பொட்டேட்டோ இருக்கு தெரியுமா, அதோட ஜூஸ் எடுத்து கண்ணு கீழே தேய்ச்சிக்கோ. ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ண. அதுவே வந்து உனக்கு இந்த டார்க் சர்க்கிள் ரெடி பண்ணும். அப்படி இல்லையா, நம்ம வீட்டுல தான் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி குமிஞ்சு கிடக்கல, எடுத்து அதை போட்டு தேயி, அதுவே பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணி உனக்கு டார்க் சர்க்கிளே இல்லாம பாத்துக்கோ. நீ என்னன்னா இப்படி இருக்க? இவ்வளவு நேரம் என்னைய பேச விடாம பேசினியே, இது எதனால வந்துச்சு தெரியுமா? உன்னைய ஒருத்தன் சைட் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை போய் அடிக்க போனா அவங்க 1 மணி நேரம் வச்சு என்னை அடிச்சு அனுப்புறாங்க. அதனால வந்ததுதான் இந்த கரு வளையம். இப்ப இந்த கரு வளையம் உனக்கும் வரப்போகுது.